ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ ஒன் ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. பிக் பாஸ் இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்கா வீட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டை வந்து என்டர்டைன்மெண்டா வச்சுக்கணும், நான் ஸ்டாப்பா என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் வந்து இந்த டாஸ்கே. இந்த டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடு வந்து மூணா வந்து பிரிய போகுது. ஒன்னு கிச்சன் டீம், இன்னொன்னு பாத்ரூம் டீம், இன்னொன்னு வெசல் வாஷர் டீம். இந்த மூணு டீமும் வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்க வேலையில எல்லாரையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணும். இப்போ கிச்சன் டீம்ல இருக்காங்கன்னா அவங்க வந்து சாப்பாடு செஞ்சு மத்தவங்களுக்கு ஊட்டி விடுறாங்க. அதே மாதிரி பாத்ரூம் டீம்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரெட் கார்பெட் மாதிரி போட்டு அவங்க வந்து வரவேற்று உள்ள கூட்டு போய் பாத்ரூம்ல விடுறாங்க. அதே மாதிரி வந்து கிளீனிங் டீம் வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க. ஓகேவா? இந்த மாதிரி எல்லாருமே வந்து தனித்தனியா ஒரு விஷயம் பண்றாங்க. இது பாக்கிறதுக்கு கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு. நெக்ஸ்ட் கிச்சன் டீமுக்கு அவங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க, அதாவது சாம்பார் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. கிச்சன் டீம்ல மொத்தம் 5 பேர், அதுவும் பொண்ணுங்க மட்டும் தான். யார் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய், பார்வதி, திவ்யா, வியன்னா, கனி, சாண்ட்ரா. இவங்க 5 பேரும் வந்து கிச்சன் டீம்ல இருக்காங்க. உண்மையாலே வந்து இவங்க நல்லாவே சமைப்பாங்க. சாண்ட்ராவும் நல்லா சமைப்பாங்க, கனி அவர்களும் நல்லா சமைப்பாங்க, வியன்னா நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ இவங்க எல்லாருமே வந்து கிச்சன் டீம்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் கிளீனிங் டீம்ல வந்து நம்ம விக்ரம், சுபி, கெமி, கமருதீன், பிரஜன், இவங்க வந்து 5 பேரும் வந்து நம்ம கிளீனிங் டீம்ல இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்ரூம் டீம். பாத்ரூம் டீம்ல வந்து அவங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க, பிளாஷ் ஃபைட்டர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதுல மொத்தம் 6 பேர் இருக்காங்க. மொத்தம் இந்த வீட்ல 16 பேர் இருக்காங்களா? 5 பேர் வந்து கிச்சன் டீம்ல, 5 பேர் வந்து கிளீனிங் டீம்ல, 6 பேர் வந்து பாத்ரூம் டீமுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து தனியா விட்டு விளையாட முடியாது, அதனால ஒருத்தர் இதுல மட்டும் எக்ஸஸா இருக்காங்க. அதுல யார் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா சபரி, எஃப்ஜே, ரம்யா, அரோரா, கானா, வினோத், அமித், இந்த மாதிரி 6 பேர் இருக்காங்க. என்டர்டைன்மெண்ட் நான் ஸ்டாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாப்ல. அது மட்டும் இல்ல, எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீமுக்கு வந்து அடுத்த வாரம் டைரக்டா அந்த கேப்டன்சி டாஸ்க் வரும்ல, அதுல வந்து இவங்க எல்லாருமே பங்கேற்கலாம். இப்ப கிளீனிங் டீம் இருக்குன்னா கிளீனிங் டீம் ஜெயிச்சிச்சுன்னா அதுல வந்து 5 பேரும் பங்கேற்பாங்க. அதே மாதிரி கிச்சன் டீம் ஜெயிச்சுன்னா அவங்க 5 பேர், பாத்ரூம் டீம் ஜெயிச்சிச்சுன்னா அவங்க 6 பேர். ஓகேவா? இந்த மாதிரி யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து செம்ம பெனிஃபிட் இருக்கு. அதனால எல்லாருமே இந்த கேமை வந்து கொஞ்சம் ஃபன்னா எடுத்துட்டு போறாங்க, எல்லாரும் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பார்க்க முடிஞ்சது. சோ சண்டைகள் வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இந்த டாஸ்க்ல இருந்து வெளியே வந்துருவாங்களா, அதுக்கப்புறமேட்டு வேணா சண்டை போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்க்கலாம். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டாஸ்க்ல அவங்க எதனா ஸ்கோர் பண்ணும்போது இவங்க வந்து காண்டேத்தது அந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா இப்ப பொறுத்த வரைக்கும் ஜாலியா போயிட்டு இருக்கு, ப்ரோமோல பார்த்த வரைக்கும். சோ இந்த வாரம் ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் தான் பண்ண போறாங்க. சோ நம்மளும் பீஸ்ஃபுல்லா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்க்கலாம் மக்களே. பட் ஆனா இவங்களை நம்ப முடியாது, எப்போனாலும் மாறுவாங்க. சோ இந்த டாஸ்க் பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். பை, டேக் கேர்.